ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவழியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம், உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்பொழுது நாம் பார்த்து கொண்டு வருவது ஒரு ஃபீவர், டெங்கு ஃபீவரோ வைரஸ் ஃபீவரோ வராமல் நம்ம ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக பாதுகாத்துக்கிடணும். அதற்குரிய ஆசனங்கள், அதற்குரிய முத்திரைகளாக பார்த்துட்டு வரோம். இது எல்லோருக்குமே பயனுள்ளதாக இருக்கும். குறிப்பாக உங்கள் இல்லத்தில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள், பள்ளி மாணவ மாணவிகள் இந்த பயிற்சிகளை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. நீங்கள் பள்ளிக்கு சென்றுட்டு வந்தாலும் பயமில்லாமல் வரலாம். எந்த ஒரு தொற்று கிருமியும் தாக்காது. நம்ம நோய் எதிர்ப்பாற்றல் கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சிகளை தான் பார்க்குறோம். பொதுவாகவே நம்ம உடம்புல கழிவுகள் சரியாக வெளியே பெறணும். கழிவுகள் சரியாக வெளியேறலை, காலை மாலை இருவேளையும் நம்ம உடம்புல வளங்கள் கரெக்டாக வெளியே பெறணும். அதில் பிரச்சனை வரும் பொழுதே நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறையும், மற்ற உறுப்புகளுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைக்காது. அதுவே நமக்கு ஃபீவர் வருவதற்கு ஒரு அறிகுறியாக மாறிவிடும். ஆகையினால மலச்சிக்கல் வராமல் வாழ்வதற்குரிய பயிற்சிகள் என்ன? இது ரெண்டு வகையில் பயனுள்ளதாக அமைகின்றது. தொற்று கிருமியும் தாக்காது, ஃபீவர் வராது. நம்ம உடம்புல கழிவுகள் கரெக்டாக வெளியே போயிடுச்சுன்னா எப்பொழுதுமே ஆரோக்கியமாக இருக்கலாம். அதேபோல் நம்ம சாப்பிட்ட உணவு நன்றாக ஜீரணமாயிரும். அந்த ஜீரண மண்டலங்கள் நன்றாக இயங்கணும். அதற்குரிய பயிற்சிகள் என்ன? நுரையீரலுக்கும் சிறுகுடலுக்கும் பெருங்குடலுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கின்றது. நுரையீரல் நன்றாக இயங்கினா தான் அந்த சிறுகுடல் பெருங்குடல் எல்லாமே நல்ல ஆற்றலை பெற்று இயங்கும். அப்போ அதையும் ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய ஒரு பயிற்சியை பார்க்க போகிறோம். அப்போ இந்த பயிற்சிகளை நம்ம தினமுமே ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா பயம் இல்லாமல், எந்த ஒரு நோய் கிருமிகளையும் நம்ம தாக்காது, நம்ம ஃபீவர் இல்லாமல் சிறப்பாக வாழ முடியும். இது எல்லாமே வருமுன் காப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு பயிற்சியாக கொடுக்குறோம். சில நபர்களுக்கு இப்போ ஃபீவர் 10 நாள் கழித்து ஃபீவர் விட்டுருச்சு, உடல் சோர்வு இருக்குது. அழகாக அந்த பயிற்சியை பொறுமையாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. மீண்டும் உங்களுக்கு ஃபீவர் அட்டாக் ஆகாது. உங்கள் உடம்புல ஜீரண மண்டலம் நன்றாக இயங்கும், கழிவுகள் சரியாக வெளியேறும். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, முதலில் நாம் காண இருப்பது பறவை ஆசனம். இந்த ஆசனம் செய்வதற்கு முன்பாக இவ்வாறு நிமிர்ந்து உட்கார்ந்துக்கணும். இது சுகாசன நிலை. கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். ஒரு 5 வினாடி. இந்த ஆசனம் குப்புறப்படுத்த செய்யக்கூடிய ஒரு ஆசன நிலை. பொறுமையாக கண்களை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பொறுமையாக குப்புறப்படுத்திக்கோங்க. ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க. 2 கை முன்னாடி நல்லா ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. இப்போ மெதுவாக மூச்சு உள்ளெழுத்திட்டு 2 கை ரைஸ் பண்ணுங்கள், கால் ரைஸ் பண்ணுங்கள், தலையை ரைஸ் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. மூச்சு வெளியே விட்டு ரிலாக்ஸ். 5 செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் பண்ணிக்கோங்க. நிதானமாக பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக பயிற்சி பண்ணும்போது முழுமையான நிலை வரும். மீண்டும் ஒரு முறை மூச்சு உள்ளெழுத்திட்டு மெதுவாக ரைஸ் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். 5 செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் பண்ணிக்கோங்க. இப்போ சாதாரண மூச்சு உள்ளெழுக்க வேண்டாம், ஆர்டினரி ப்ரீத்திங்லேயே பண்ண போகிறாரு. மெதுவாக கை ரைஸ் பண்ணுங்கள், கால் ரைஸ் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவாக ரிலாக்ஸ். 5 செகண்ட் நார்மல் ப்ரீத்திங். மீண்டும் ஒரு முறை நார்மல் ப்ரீத்திங்கில் மெதுவாக ரைஸ் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். 5 செகண்ட் நார்மல் ப்ரீத்திங். இப்போ ஹஸ்த தனுராசனம் அப்படிங்கிறத பண்ண போகிறாங்க. ஒரு கால் மடிச்சுக்கோங்க, அடுத்த கையில் பிடிச்சிக்கோங்க. நார்மல் ப்ரீத்திங்கில் அடுத்த கை மெதுவாக ரைஸ் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். 5 செகண்ட் நார்மல் ப்ரீத்திங். அடுத்த கால் மடிச்சுக்கோங்க, அடுத்த கை முன்னாடி வச்சுக்கோங்க. மெதுவாக கை ரைஸ் பண்ணுங்கள், தலை ரைஸ் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணி. இப்போ மூச்சு உள்ளெழுத்துட்டே ஒரு கை ஒரு கால் ரைஸ் பண்ண போகிறாங்க. ஒரு கால் பிடிச்சிக்கோங்க. மூச்சு உள்ளெழுத்துட்டே ரைஸ் பண்ணுங்கள், கையும் தலையும்.
மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. மூச்சு வெளியே விட்டு ரிலாக்ஸ். 5 செகண்ட் நார்மல் பிரீத்திங். அடுத்த கால். மூச்சு உள்ளெழுத்துட்டே கை ரைஸ் பண்ணுங்க. மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. மூச்சு வெளியே விட்டு ரிலாக்ஸ். 5 செகண்ட் நார்மல் பிரீத்திங் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே பொறுமையாக எழுந்து அமர்ந்து கொள்ளுங்கள் சுகாசனத்தில். இப்போ சுகாசனத்தில் ஆதி முத்திரை பண்ண போகிறாங்க. கட்டவரில் வச்சுக்கோங்க, 4 விரலும் அடிச்சுக்கோங்க, கை மடியில் வச்சுக்கோங்க. கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளெடுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 5 டைம்ஸ். இப்போ இந்த மூச்சை மட்டும் அமைதியாக வாட்ச் பண்ணுங்கள். மூச்சு உள்ளே வருது, மூச்சு வெளியே வருது, அதை மட்டும் அமைதியாக வாட்ச் பண்ணுங்கள். உங்களது உணர்வு உடல் முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். அணுக்களுக்கு உள்ளும் பிராண ஆற்றல் சிறப்பாக இயங்குகின்றது. நோய் எதிர்ப்பாற்றலை பற்றி இயங்குகின்றன. அந்த உணர்வோடு இருக்க பாருங்கள். இந்த ஆதி முத்திரை நமக்கு உடலில் உயிரோட்டத்தை சிறப்பாக இயங்க வைக்கும். நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடியது. எந்த ஒரு தொற்றுக்கிருமியும் நம்மை தாக்காமல் பாதுகாக்கக்கூடிய ஒரு முத்திரை. காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பிராண முத்திரை பண்ண போகிறாங்க. மோதிர விரல், சுண்டு விரல், அதனோட மையத்தில் பெருவிரல் வச்சுக்கோங்க. 5 டைம்ஸ் மூச்சை உள்ளெடுத்து மூச்சை வெளியே விடுங்க. இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். இந்த முத்திரையும் நமக்கு நோய் எதிர்ப்பாற்றலை கொடுக்கும். ஒரு ஃபீவர் வராமல் பாதுகாக்கக்கூடியது. சிறுநீரகம் போய் நல்ல பிராணாற்றலை பற்றி இயங்கும். பய உணர்வு நீக்கக்கூடியது. இப்போ நமக்கு ஃபீவர் வந்துடுமோ அப்படிங்கிற ஒரு பயமே ஒரு ஃபீவரை உண்டு பண்ணோம். இந்த முத்திரை செய்ய செய்ய பய உணர்வு நீக்கக்கூடியது. காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வஜ்ராசனத்தில் இந்த முத்திரை பண்ண போகிறாங்க. இரட்டிப்பு பலன்கள் கிடைக்கும். மாணவ செல்வங்கள் வஜ்ராசனத்திலே பண்ணிக்கலாம். வஜ்ராசனம் போட்டுக்கோங்க. கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். கண்களை திறந்து கொள்ளுங்கள். முதல் முத்திரை ஆதி முத்திரை. கட்டவரில் வச்சுக்கோங்க, 4 விரலும் அடிச்சுக்கோங்க. 5 டைம்ஸ் மூச்சை உள்ளெடுத்து மூச்சை வெளியே விடுங்க. இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். உங்களது உணர்வு தலை முதல் கால் வரை உடல் உள்ளுறுப்புகள் அனைத்திற்கும் ஒவ்வொரு செல்லுக்கும் இந்த முதிரையின் மூலமாக நல்ல பிராணசக்தியை பெற்றுக்கொண்டிருக்கின்றேன். உயிரோட்டம் சிறப்பாக இயங்குகின்றது. அந்த உணர்வோடு இருக்க பாருங்க. எந்த ஒரு தொற்றுக்கிருமி நம்மை தாக்காது. அந்த உணர்வோடு 2 மினிட்ஸ். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பிராணமுத்திரை மோதிர விரல், சுண்டு விரல், அதனுடைய மையத்தில் பெருவிரல் வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 5 முறை. சாதாரண மூச்சில் ரிலாக்ஸாக இருங்க. இந்த முத்திரை செய்யும் பொழுது உடல் முழுக்க பிராணசக்தி நன்றாக கிடைப்பதாக எண்ணுங்கள். ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். இப்போ உடல் சோர்வு, மனச்சோர்வு, ஃபீவர்னால் அதிகமாக உள்ளவங்க 5 மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. மற்றவர்கள் 2 நிமிடம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கை அப்படி சின்முத்திரை வச்சுக்கோங்க. பெருவிரல், ஆள்காட்டி விரல் நுனி. கண்களை மூடி 2 நாசுகளே மெதுவாக மூச்சை உள்ளழுங்க. ஒரு 5 செகண்ட் மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5. மெதுவாக மூச்சு வெளியிடுங்க. மீண்டும் ஒரு முறை மெதுவாக மூச்சு உள்ளழுங்க. ஒரு 5 செகண்ட் மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5. மெதுவாக மூச்சு வெளியிடுங்க. இப்போ உங்கள் மனசு அப்படி இதயத்தினுடைய உள்பகுதி அநாகத மையம். அதற்கு நேராக பின்புறம் இருக்கக்கூடிய முதுகுத்தண்டு. இந்த பகுதி முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். உங்களது மூச்சோட்டத்தை அந்த இடத்திலே கூர்ந்து தியானிக்கவும். 2 நிமிடங்கள்.
பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே உங்களது மனதை நெற்றி புருவ மையம், ஆக்ஞை சக்கரம், அந்த இடத்திலே உங்களது மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும். நல்ல பிராணசக்தி அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள். ஒரு நிமிடம் முதல் 2 நிமிடம் அந்த இடத்துல கூர்ந்து தியானிக்கவும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பிராண முத்திரையை வச்சுக்கோங்க. மோதிர விரல், சுண்டு விரல், அதனோட மேகத்தில் பெருவிரல் வச்சுக்கோங்க. கண்களை மூடி உங்களது மூச்சோட்டத்தை ஆக்ஞை சக்கரம், நெற்றி புருவ மையம், நெற்றி புருவ மையத்தில் கூர்ந்து தியானிக்கவும். நல்ல பிராண ஆற்றல் அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள். பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஆதி முத்திரை கட்டவரில் வச்சுக்கோங்க, 4 விரல் மடிச்சுக்கோங்க. கண்களை மூடி உங்களது மூச்சோட்டத்தை நெற்றி புருவ மையத்தில் 1 நிமிடம் கூர்ந்து தியானிக்கவும். நல்ல பிராணசக்தி அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள். உடல் முழுக்க உயிரோட்டம் நன்றாக சிறப்பாக இயங்குவதாக எண்ணுங்கள். நேயர்களே, இன்றைக்கு கற்றுக் கொடுத்த இந்த பயிற்சிகளை பள்ளி மாணவர்கள், மாணவிகள், சிறியவர்கள், பெரியவர்கள், அலுவலகத்தில் வேலை செய்கின்றவர்கள் எல்லோருமே காலை மாலை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்பொழுது இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம ஃபீவர் வராமல் சிறப்பாக வாழ்வதற்குரிய அருமையான பயிற்சிகளாக அமைந்துள்ளது. இதனை பயின்று வளமாக நலமாக வாழுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.